ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு புனிதமான நாளுங்கய்யா. இந்த புனிதமான நாளை அர்த்தமுள்ளதா கொண்டாடணுங்கிறதுக்கு ஒரு அழகான படங்கய்யா. எங்க குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு படம். அன்புள்ள ரஜினிகாந்த் ஐயா, ₹1 சம்பளம்னு இன்னைக்கு நிறைய பேர் விளம்பரம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற காலத்துல ₹1 சம்பளம் கூட வாங்காம நடிச்சு கொடுத்தாருங்க ஐயா ரஜினிகாந்த். அன்புள்ள ரஜினிகாந்த்னே அந்த படத்துக்கு அப்படி பேர் வச்சதுக்கு காரணமே அந்த மாதிரி ரஜினிகாந்த் செஞ்சதுனாலதாங்க ஐயா. இந்த படத்தை பார்த்து ஒரு 8 வயது சிறுமி தன்னோட பெற்றோர்கிட்ட கேட்கிறா, தன்னுடைய பிறந்தநாள் பிள்ளையோட பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படியெல்லாம் கொண்டாடப்படணும்னு பல பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கா, அப்பா எனக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல பர்த்டே பார்ட்டி வேண்டாம்ப்பா, பெரிய பெரிய மால், பெரிய பெரிய ஹோட்டல் இதுலெல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த கார்னர்ல ஒரு ஆதரவற்றோர் இல்லம் இருக்குல்ல அங்க போய் கொண்டாடுங்கப்பா என் பிறந்த நாளை ஏமான்னு அந்த அப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு கேட்காரு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அப்பா அவங்க ஆதரவற்றோர், அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாதான்ப்பா, ஏன் பிறந்த நாளுக்கு நான் அவங்களுக்கு ஒரு நாள் சகோதரியா இருக்கேன், நீங்க அம்மா அப்பாவா இருங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுதுங்க ஐயா. அந்த குழந்தை பாசத்தோட அந்த பெற்றோர் கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய பிறந்த நாள் குழந்தையோட பிறந்த நாளை அர்த்தமுள்ளதா கொண்டாடிட்டு வராங்க ஐயா அந்த பெற்றோர் அந்த குழந்தையோட. இப்படி திரைப்படத்தை பார்த்து பிறந்த நாளை ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமா கொண்டாடணும்னு வழிகாட்டுது இந்த திரைப்படம் எங்க குழந்தைங்களுக்கு. ஆனா இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்டுது? என்னமோ பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒட்காவை போடலாம், ஓடி பாடி ஆடலாம், ஆல்ரெடி நேரமாச்சு மப்புந்தான கூடி போச்சு, வேர் இஸ் த பார்ட்டி டுநைட், நம்ம வீட்ல வேர் இஸ் த பார்ட்டி டுநைட், நடு ரோட்ல. ஆமாங்கய்யா, இவங்களுக்கு பார்ட்டி நடு ரோட்ல. என்ன பார்ட்டி? ராப் பார்ட்டி, மதுவுடன் கூடிய கொண்டாட்டம் இந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு திரைப்படம் பெருசா வழிகாட்டியிருக்கு. இப்படிலாம் சொன்னா எப்படியா நாங்க வழிகாட்டுதுன்னு சொல்லுவோம்? ஐயா, குழந்தைய சிறுசு நீங்க வந்தவங்க பேசினாங்க, அவங்களுக்கு சவுக்கடி கொடுக்குறேன் பாருங்க ஐயா. பூந்தளிர்னு ஒரு படம் ஐயா, நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? பார்த்துருக்கேன். அந்த குழந்தை தன்னோட மழலை மாறாத பருவத்துல ஒரு சின்ன குழந்தை தன்னோட 2 பிஞ்சு கால்களை வச்சுட்டு சென்னை மாநகரத்தையே வட்டமடிக்கும். எதுக்காக? தன்னோட வீட்டை அடைஞ்சிட மாட்டோமான்னு நம்ம சீட்டோட நுனிக்கு வந்துருவாங்க ஐயா. எப்படி அந்த குழந்தை அவன் கடத்திட்டு போயிடுவானோ, இங்கே விழுந்துருமோ அங்க விழுந்துருமோன்னு நம்ம மனசையே பதற வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தை நடிக்கும். அந்த குழந்தைக்கு தெரியுமா, கட்டுன்னா நடிக்கிறத நிறுத்தணும், தேக்குன்னா நடிக்க ஆரம்பிக்கணும்னு. தெரியாத அந்த குழந்தைய அப்படி நடிக்க முடியும், நம்மளால ஏன் நடிக்க முடியாதுன்னு சினிமாங்கிற இவ்வளோ பெரிய திரைவானத்துல இத்தனை குழந்தை நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறதுக்கு வழிகாட்டினது தானங்கய்யா பூந்தளிர்ங்கிற படம். இப்படி பல படங்களை குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லிட்டே போலங்கய்யா. காலம் சென்ற இயக்குனருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் தெரியுமாங்க ஐயா? தெரியும், நல்லா தெரியும். அவர் தான் எனக்கு கலைமாமணி விருது இயல் இசை நாடக மன்ற தலைவராக இருந்தப்ப எனக்கு அவர் தான் கலைமாமணி விருது கொடுத்தார். அவரு தன்னுடைய திரை வாழ்க்கையில தன்னுடைய கடைசி காலத்தை குழந்தைகளுக்காகவே செலவிட்டாருங்க ஐயா. அப்போ அவர் எடுத்த படங்கள் ஒன்னொன்னுமே வெற்றி படங்கள். துர்கா, ஈஸ்வரி, தேவர் வீட்டு பொண்ணு, சமீபத்தில் அவருடைய கடைசி படமான குட்டி பிசாசு போன்ற நல்ல நல்ல வெற்றி படங்களை கொடுத்தாருங்க ஐயா. குழந்தை நட்சத்திரங்களை மையமா வச்சே அவர் படம் எடுத்தாரு. அதுல ஒரு திரைப்படத்துல, தைப்பூசம்ங்கிற திரைப்படத்துல ஒரு சின்ன குழந்தை நாதஸ்வரம் வாசிக்கிற காட்சி பார்த்துருக்கீங்களா ஐயா? அந்த காட்சியை பார்த்துட்டு தன்னோட இந்த சின்ன குழந்தையே நாதஸ்வரம் வாசிக்கும் போது ஏன் என் குழந்தைக்கு இசைஞானம் இருக்காதுன்னு நிறைய பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கு இசைத்துறையில சாதிக்கணுங்கிற முயற்சி இன்னைக்கு கொடுத்துட்டு வராங்கன்னா அது அந்த படத்தினால தானங்க ஐயா.